வணக்கம். சிவனுடைய வடிவங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருவம், அருவுருவம், அருவம் இப்படி 3 சொல்லுவாங்க. உருவம்னா என்ன அப்படின்னா, எம்பெருமான் நடனம் புரிகின்ற அந்த அழகான காட்சி. இப்படி பாதத்தை தூக்கி குஞ்சித பாதம்ங்கிற மாரி திரிபுரம் எரித்த விரிசடை கடவுளாக காட்சி தருவது. அருவம்னா கண்ணுக்கே தெரியாம இருக்கிறது. சிதம்பரத்துக்கு போனீங்கன்னா, சிதம்பர ரகசியம்பாங்க. ஒரு திரை மட்டும் இருக்கும். ஆகாயமாக இறைவன் இருக்கிறான்னு காட்டுறதுக்காக. இன்னொன்று அருவுருவம்னா உருவமாகவும் இருக்கும். அது என்ன உருவம்னு சொல்ல முடியாது. அது லிங்க திருமேனின்னு பேர். அந்த லிங்க திருமேனியை பார்த்தீங்கன்னா, அதுலேயே ருத்ரபாகம், பிரம்மபாகம், விஷ்ணு பாகம்னு 3 உண்டா. அது அது அதுபடி தான் வச்சு அந்த ஆவுடையாரில் வைப்பாங்களாம். இப்போ இந்த வடிவங்கள் தவிர எம்பெருமானுடைய 64 வடிவங்களுள் ஒன்று எதுன்னு கேட்டால் ஏகபாத மூர்த்தி அப்படிங்கிறாங்க. ஏகம்னா ஒன்று. இப்போ 2 கால்கள் இருந்தால் தான் நடனம் புரிய முடியும். அந்த நடனம் புரிகிற காட்சியை நம்ம பார்க்குறோம். ஒரு காலோடு இருக்கிறாரா? இருக்கிறார். ஒரு பக்கம் இடதுபுறம் வந்து பிரம்மாவும், வலதுபுறம் வந்து திருமாலும் இருப்பது போல அந்த சிற்பம் செதுக்கப்பட்டிருக்குது. சில நேரங்களில் திருமாலுடைய அந்த கால்களுக்கு கீழே தெரிகிற மாதிரி இருந்தால் அது திரிபாத மூர்த்திங்கிறாங்க. இந்த அற்புதமான அந்த தோற்றம் என்ன அப்படின்னு கேட்டால், புராண ரீதியாக இதுக்கு என்ன காரணம் தெரியல. உலகம் அழிகிற போது உயிர்கள் வந்து ஒடுங்குகின்ற இடம் இந்த ஏகபாதத்துக்குள்ளதானா. சக்தி உள்பட அடங்குகிற இடம் இந்த இடம் தானா. இந்த ஏகபாத மூர்த்தியினுடைய திருவுருவம் எங்க இருக்கு அப்படின்னா, ராமநாதபுர சேதுபதிகளுடைய சிற்பக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டு உத்தரகோசமங்கையில் இருக்கின்ற மங்களநாத சுவாமி கோவில். இந்த உத்தரகோசமங்கை கோவில் குறித்து மாணிக்கவாசகர் தன்னுடைய திருவம்பாவில் திருப்பள்ளி எழுச்சியில் 7வது பாடலிலே பாடியிருக்கிறார். அதுபல சுவையன அமுதன அரிதற்கு எளிதன யாவரும் அறியார், இது அவன் திருவுரு இவனவனுடைய எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் அப்படின்னு அந்த பாட்டில் மதுவளர் பொழில் திரு உத்தரகோசம் அங்கையுள்ளாய் எதியம்மை பணிகொள்ளுமாறு என்று கேட்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இதில் உத்தரகோசமங்கைங்கிற ஊரையே மணிவாசகர் குறிப்பிட்டிருக்கிறார். திருப்பெருந்துறை பற்றியும் பேசியிருக்கிறார். இந்த கோவில்தான் மரகத சிலையும் அமைந்திருக்கிறது. திருவாதிரை இன்றைக்கு அந்த சந்தனம் களையப்பட்டு அபிஷேகம் நடைபெறுகிற காட்சி. அந்த மரகத திருமேனிக்கு அருகே இருக்கக்கூடிய கோட்டத்தில் தான் நம்முடைய எம்பெருமான் ஏகபாத மூர்த்தியாக காட்சி தருகிறார். இதே போல திருக்கோகரணம், புதுக்கோட்டையில் இருக்கிற திருக்கோகரணம் குடைவரை கோயிலிலும் இந்த திருவுருவம் காணப்படுகிறது. மதுரை புது மண்டபத்திலே கோவில் தூண்களிலே இந்த சிற்பம் காணப்படுகிறது. இது தவிர திருவொற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் கோயிலும் இந்த ஏகபாதம் உருவம் இருக்கின்றது. சரி, இந்த ஏகபாதத்தை பற்றிய பாடல் இலக்கிய வரிகளில் இருக்கிறதா? திருஞான சம்பந்தர் பாடியிருக்கிறார். திரு ஏகபாதம் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளியது. பண் வியாழ குறிஞ்சி, ராகம் சௌராஷ்டிரம், தாளம் ஆதி. திருச்சிற்றம்பலம். பிரமபுர தூரை பெம்மான்யம்மான், பிரமபுர தூரை பெம்மான்யம்மான், பிரமபுர தூரை பெம்மான்யம்மான், பிரமபுர தூரை பெம்மான்யம்மான். திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தத்தை ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, 3 வயதில் அவர் உமையம்மை இடத்துல ஞானப்பாலை அருந்தி, அந்த பொற்கிண்ணத்திலே அவர் இருந்த ஞானப்பாலை அருந்தி அவர் பாடல் பாடினாருங்கிற நம்ம கதை படிக்கிறோம். ஆனால் தமிழுக்கு அவர் செய்திருக்கக்கூடிய பணி மாதிரி வேறு யாரும் செய்ததில்லை. ஏனென்றால் தமிழில் எத்தனை வகையான புது பாவகைகள் இருக்கோ அத்தனையும் அவருடைய கையாண்டிருக்கிறார். உதாரணமாக ஏகபாத பாடல்களை அவர் பாடியிருக்கிறார். இதுக்கு ஏகபாத நூற்றந்தாதின்னு தனியாக உண்டு. நான் என்னுடைய ஆராய்ச்சிக்காக எடுத்துக்கிட்டது சோழவந்தான் ஒரு அரசன்மனாருடைய தமிழ் படி. அவர் வாழ்ந்தது 19ஆம் நூற்றாண்டு. நல்லா சொன்னால் அவர் வேலையை ரிசைன் பண்ண இடத்துல தான் மகாகவி பாரதியார் சேதுபதி மேல்நிலைப் பள்ளியில் வேலைக்கு சேர்றார். இந்த அரசஞ்சன்மனார் அவர்கள் இவர் தன்னுடைய வாழ்நாளில் சாதிக்காத விஷயங்கள் இல்லை என்கின்ற அளவிற்கு
45 வயதுக்கு அத்தனை சாதனைகளை செய்திருக்கிறார். அதில் அவர் ஏகபாத நூற்றாந்தாதி பாடியிருக்கிறார். நான் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி தனியாகவே ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். அதாவது அம்பாலிகை அத்தம் கோடலம் கஞ்சத்தன் அத்தனையே, இதுதாங்க ஒரு வரி. அம்பாலிகை அத்தம் கோடலம் கஞ்சத்தன் அத்தனையே. இது 100 வரியில் பிரித்து பொருள் சொல்லணும். அம்பாலிகை அத்தம், அம்பாலிகை அத்தம் கோடலம், இப்படி ஒவ்வொன்றுக்காக பிரித்து சொல்லிக்கிட்டே போகணும். இதனால் என்ன லாபம்லாம் நம்ம கேட்கக்கூடாது. தமிழை எப்படி சொன்னாலும் இனிக்கும் என்பதற்கு இவையெல்லாம் எடுத்துக்காட்டு. இவ்வாறாக இலக்கியத்தில் ஏகபாதம் பற்றிய பாடல் இருக்கிறது, ஓவியங்களில் காணப்படுகிறது, சிற்பங்களில் காட்சி தருகிறார் எம்பெருமான். எம்பெருமானுடைய அபூர்வமான வடிவங்கள் ஒன்றுதான் ஏகபாத மூர்த்தி. கோவிலுக்கு செல்கிற போது நாம் வேண்டுதல்களோடு செல்வதோடு மட்டுமல்லாமல் இத்தகைய செய்திகளையும் அறிந்து கொண்டு அவற்றை கண்டு வேண்டுதலையும் நிறைவேற்றி கொண்டு வரலாம். ஏகபாத மூர்த்தியாகிய சிவபெருமானின் வடிவம் ஒரு அற்புதமான வடிவம். வாய்ப்புகள் கிடைக்கும்போது கோவில்களிலே இதனை தரிசித்து வாருங்கள். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க, நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.